நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட கார்டியா கடலெண்ணெய். இலக்கியாவும் கௌதமும் இன்னும் 1000 பிரியாவை கூட்டிட்டு வந்து கார்த்திக்கோட பேச வச்சாலும் அவளை கார்த்திக் கல்யாணம் பண்ண மாட்டான். என்னைக்கு இருந்தாலும் நான் தான் அவனுக்கு பொண்டாட்டி. இலக்கியா, சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்றியா? பண்ணு பண்ணு பண்ணு. நாளைக்கு நான் யாருங்கிறது உனக்கு தெரியும் இல்லமா? அண்ணி பிரியாவை பார்க்க போனாங்க. என்ன நடந்ததுன்னே தெரியலையே. அண்ணி பேசினத பிரியா ஏத்துக்கிட்டு சம்மதிச்சிருப்பாளா? ஒன்னும் புரியலையே. கௌதம், அஞ்சலியை இன்னும் நல்லா தவிக்க விடணுங்கிறதுக்காக நாளைக்கு ரெஸ்டாரண்ட்க்கு பிரியாவை 10 மணிக்கு வர சொல்லியிருக்கேன். அது அஞ்சலியும் ஒளிஞ்சு இருந்து காதால கேட்டுக்கிட்டா. இனி அவளால நிம்மதியா தூங்க முடியாது. நாளைக்கு கார்த்திக் பிரியா மீட் பண்றத பாக்க அவ கண்டிப்பா ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவா. பிரியாவை அடிச்சு சண்டை போட்டும் அப்பவும் நிறுத்தாம மறுபடியும் கார்த்திக்கும் பிரியாவும் பழக ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு அஞ்சலிக்குள்ள ஒரு பயம் வரும். எங்க கார்த்திகை எழுந்துருவோமோன்னு நிச்சயமா அஞ்சலி தவிப்பா. கரெக்டா சொன்ன. அதான் நமக்கு வேணும். நீ வேற அஞ்சலி வீட்டுக்கு போய் டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து போட சொல்லி மிரட்டி இருக்க. அதுலயே அவ பயந்து போய் கார்த்திகையும் அவளையும் பிரிக்கிறதுக்கு நாம ரொம்ப தீவிரமா இருக்கோம்னு நினைச்சு கார்த்திக் கிட்ட போய் கதறுவா. அவ செஞ்சது தப்புன்னு மன்னிப்பு கேட்டு அவளை ஏத்துக்க சொல்லி நிச்சயமா கார்த்திக் கால்ல விழுந்து கெஞ்சுவா. அது மட்டும் நடந்துருச்சு, நம்ம டிராமா முடிவுக்கு வந்துரும். சரி வா, கார்த்திகை நாளைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லி பிரியாவை மீட் பண்ண சொல்லுவோம். இங்க நிக்கிறான். கார்த்தி, அண்ணி உங்களை தான் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னாச்சு? பிரியாவை மீட் பண்ணீங்களா? உங்ககிட்ட பேசினாளா? அவ என்ன சொன்னா? என்னண்ண அண்ணி மௌனமாவே இருக்காங்க. பிரியா என்ன வேண்டான்னு ஒதுக்கிட்டாளா? என்னாச்சு? 2 பேரும் மாத்தி மாத்தி பாத்துக்கிறீங்க. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. என்ன நடந்ததுன்னு சொல்லுங்களேன். கார்த்திக், எதுக்காக இப்படி பதட்டப்படுற? பிரியாவை பார்த்து பேசிட்டேன். எல்லாமே பாசிட்டிவா தான் முடிஞ்சது. பாசிட்டிவானா? பிரியா என்ன மன்னிச்சிட்டாளா? கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாளா? டே அவசரப்படாதடா. எல்லாம் உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட பிரியா இலக்கிய கிட்ட பேசினதே பெரிய விஷயம். கொஞ்சம் கொஞ்சமா தானே அவளை அடுத்த ஸ்டெப்புக்கு நகர்த்த முடியும். என்னண்ண குழப்பறீங்க? தெளிவா சொல்லுங்க. பிரியா என்ன ஏத்துக்கிட்டாளா இல்லையா? அத பத்தி பேசதான் நாளைக்கு அவளை ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லியிருக்கோம். நீயும் வா, நம்ம நேர்லயே பேசிடலாம். நானா? டேய், எதுக்கு தயங்குற? பிரியா உன் போன் எடுக்கலன்னு புலம்பிக்கிட்டு இருந்தல்ல, இப்போ உன்னை பார்த்து பேச ஓகே சொல்லிருக்கா. இதுல சந்தோஷப்படாம நானும் இழுத்துக்கிட்டு இருக்க. அதுக்கு இல்லண்ண, நான் ஏற்கனவே கல்யாணமானவங்கிறத மறைச்சு பழகிட்டேன்னு பிரியா என்ன கேவலமா நினைச்சிருப்பா. இப்ப போய் எப்படி அவ முகத்தை பார்த்து? கார்த்திக், நான் கஷ்டப்பட்டு இந்த மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணதே நீயும் பிரியாவும் பேசி சமாதானம் ஆகணும்னு தான். நீ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாத. இங்க பாரு, உன் வாழ்க்கையில அஞ்சலியால என்ன பிரச்சனை நடந்ததுன்னு நான் பிரியா கிட்ட தெளிவா பேசிட்டேன். அவளும் அதை புரிஞ்சுக்கிட்டா. உனக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சா நீ பிரியாவை சந்திச்சு பேசினா மட்டும்தான் அது நடக்கும். இல்ல டேய் கார்த்திக், உன் வாழ்க்கையை எப்படி சரிப்படுத்தணும்னு எங்களுக்கு தெரியும். இலக்கிய அத கொடு. இந்தா, நாளைக்கு இந்த புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ரெடியா இரு. நாம ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம், பிரியாவை பார்த்து பேசுறோம், கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்குறோம். ஓகே? சரிண்ணே. போய் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடு. நாளைக்கு பார்க்கலாம். சரி சரி, வா போலாம். கௌதம், கௌதம்,
நாளைக்கு கார்த்திக்கும் பிரியாவும் மீட் பண்ண போறாங்க. என் கெஸ் மட்டும் சரியா இருந்துச்சுன்னா அஞ்சலி அதை பார்த்து கார்த்திகோட கால்ல விழுந்து கதறணும். பாப்போம் உன் கேஸ் எந்த அளவுக்கு சரியா இருக்குன்னு. ம். சரி வா வா. டேய் கார்த்திக், என்ன யோசிக்கிற? பிரியா நிச்சயமா ஓகே சொல்லுவா. உன்னை புரிஞ்சுக்கிட்டே ஏத்துக்குவா. நம்பிக்கையோடு போ. ம் சரி வாங்க வாங்க. போ. ஏன் இலக்கியா, நம்ம பிளான் படி பிரியா லவ்வுக்கு ஓகே சொல்ல போறா. அத பார்க்க அஞ்சலி வருவாளா? நிச்சயமா வருவாங்க. அவளை நேத்து ஸ்கூல்ல செம்மையா ஏத்தி விட்டு அனுப்பியிருக்கேன். இன்னைக்கு வந்து அவ பூகம்பமா வெடிக்க போறா பாருங்க. அப்ப பிரியா கார்த்திகை கொண்டு போயிருவாளோன்னு பயந்து அஞ்சலி கார்த்திகோட கால்ல விழுந்து கதறுவான்னு சொல்ற. ஆமாங்க, அத நம்ம பார்க்க தானே போறோம். வாங்க. சரி வா. கார்த்தி, டேய் உட்கார்றா. இல்ல இன்னும் பிரியாவை காணுமே. டேய் அவ வருவாடா, நீ ரிலாக்ஸா உட்காரு. உட்கார் கார்த்திக். வா. கௌதம், கார்த்திக் இருக்கிற ஃபீலிங்க பார்த்தா அஞ்சலி வந்து கால்ல விழுந்தாலும் ஏத்துக்க மாட்டான் போல இருக்கே. நம்ம போட்ட பிளான்லாம் வேஸ்டா போயிடும் போல இருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாத. அஞ்சலி வந்து மன்னிப்பு கேட்டா கார்த்திக் மனசரங்கி ஏத்துப்பான். சரி, இன்னும் அஞ்சலியை காணுமே. ஏய் இலக்க வந்துட்டா. அங்க பா. இங்கதான் இருக்கீங்களா? என்னென்ன பாக்குறீங்க? பிரியா வந்துட்டாளா? இன்னும் வரலையே. இல்ல இல்ல, இது வேற. பிரியாவை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னே தெரியல நீ. ஹாய்க்கா. வா பிரியா, உட்கார். வாங்க பிரியா, உட்காருங்க. ஏய், உன்னழகில் ஒளிராதோ காலை. அப்புறம் என்ன சாப்பிடுற பிரியா? இல்ல சார், எனக்கு எதுவும் வேண்டாம். ஏன் வேண்டான்ற? நல்ல விஷயம் பேச போறோம், சாப்பிட்டுட்டே பேசுவோமே. இல்ல வேண்டாம். பரத், இல்ல அக்கா, ப்ளீஸ், எனக்கு சாப்பிடுற மூடு இல்ல. பிரியா, நீங்க இன்னும் பழசையே நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன நம்புங்க, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறத நான் வேணும்னே உங்ககிட்ட மறைக்கல. நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள அஞ்சலி முந்திக்கிட்டு எல்லாத்தையும் கெடுத்துட்டா. எனக்கு அஞ்சலியோட நடந்த கல்யாணம் ஒரு விபத்து தான். எல்லா விவரத்தையும் அண்ணி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அஞ்சலி கிட்ட இருந்து அண்ணனும் அண்ணியும் தான் என்னை காப்பாத்தினாங்க. இப்ப நான் புது மனுஷன். எனக்கும் அஞ்சலிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அவளோட எனக்கு இருந்த பந்தம் கலைஞ்சு போயிடுச்சு. இப்ப என் மனசுல நீ மட்டும்தான் இருக்க. இருப்பா இருப்பா, என்ன டென்ஷன் பண்ணாதடா. உன் மனசுலயும் சரி, உன் வாழ்க்கையிலயும் சரி, நான் மட்டும் தாண்டா இருக்கணும். இல்ல கார்த்திக், என்ன இருந்தாலும் நீங்க கல்யாணம் ஆனவர்னு என்கிட்ட முதல்ல சொல்லிருக்கணும். இல்ல பிரியா, அவன் சொல்லியிருப்பான். ஆனா எங்க அவனை நிராகரிச்சிருவேன்னு பயந்துதான் அவன் சொல்லாம விட்டுட்டான். ஆனா உன் மேல வச்சிருக்கிறது உண்மையான லவ்.
ஒரே ஃபேமிலி தான். ஆனா ஒரே ஃபேமிலி கிடையாது. இவளுக்கு டேஸ்ட் இல்லைன்னா வேஸ்ட். சாருக்கு டேஸ்டியா இருந்தா மட்டும் போதுமா, ஹெல்தியாவும் இருக்கணும். சமையல் சுவையா இருக்கணும், ஹெல்தியாவும் இருக்கணும். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். காடியா கடல் எண்ணெய். வாசமா, சுவையா, ஹெல்தியா. காடியா கடல் எண்ணெய் நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட. காடியா கடல் எண்ணெய். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.